ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம பல நாள் தவங்கன்னு இயங்கிட்டு இருந்தோம். அந்த ஈவெண்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேனர் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. இப்போ ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்ஸை பற்றி இப்போ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு மிஸ்ஸி ஷாப் ஒன்று வரப்போகுது. மிஸ்ஸி ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சொல்கிற ரிங் ஈவெண்ட்டு, ஃபேட்டட் வீலு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் பெண்டிங்கில் இருக்குங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு மக்களே, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஹாலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரைட்டு கைஸ், நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரைட்டு கைஸ், நாளைக்கு மறுநாள் 30ஆம் தேதி இல்லையா? 30ஆம் தேதி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸி ஷாப் வந்து வரப்போகுது. 100% கன்ஃபார்ம். இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து போயா பாஸ் வந்துடும். போயா பாஸ்க்கான ரிங் ஈவெண்ட்டுமே வந்துடும். இது வந்து ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு தெரியும். வேணுன்றவங்க ஸ்பின் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 1ஆம் தேதி நம்மளுக்கு சோடா பொட்டி கண்ணாடி வந்து வரப்போகுதுங்க. இது வந்து ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம சின்ன மிஷின்ஸ் முடிக்கிறது மூலிமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு பிஆர்ஓ இல்லை சிஎஸ்ஓ ஒரு 10 மேட்ச் போனோம்னா நம்ம வந்து இது ஈஸியாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு சின்ன மிஷின்ஸ் முடிக்கிறது மூலிமா தான் தருவானுங்க. இது வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம். ஸோ ரைட்டு மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவோ வால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் மந்த் ஈவோ வால்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 கன்ஸ்கின் தான் நமக்கு வரப்போகுது. M60, M10 இது வந்து ரிட்டர்னபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராஃபால் பொட்டு வெடிக்கணும். அதுக்கப்புறம் A94க்கான ஸ்கின், இப்படி ரெண்டுமே வந்து நமக்கு ஈவோ வால்ட்டில் இந்த மந்த் வந்து கொண்டு வர போகிறானுங்க. இன்னும் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் அப் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கும். இந்த டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே இப்படி ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. இந்த டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீமேல் பண்டில் தாங்க நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஒரு எமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறானுங்க. இந்த எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க. 100 டைமண்டுக்கு ஒர்த்து கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஓசியில் கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே சும்மா பக்கத்தில் தலைமுடியை தூக்கி விடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 டைமண்டுக்கு இப்படி ஒரு ஷூ ஒன்று கொடுக்குறானுங்க. ஷூ பக்கத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 டைமண்டுக்கு இப்படி ஒரு டவுசராங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 டைமண்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸாடா, என்னடா சொல்கிறீங்க? நம்பவே முடியல. அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லையாடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 டைமண்டுக்கு இந்த தலைமுடிங்க. ஏங்க ட்ரெஸ்ஸு பண்டில் எல்லாமே ஓகே. இதுக்கெல்லாம் இவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணி இந்த பண்டில் எடுக்கணுமாங்க? அவசியமாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சரி ஓகே, பரவாயில்ல, ஏதோ கொடுக்குறானுங்க. டாப் அப் பண்ணுற பிளேஸ் மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் 1500 டைமண்டுக்கு இது உங்களுக்கு தெரியும். எப்பயுமே வழக்கம் போல் தான் தருவானுங்க. ஸோ ரைட்டுடா, நீங்கள் பண்ணுங்கடா. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். சரி ஓகே, நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஃபுல் ஈவெண்ட் ஸ்பெஷலாக நமக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குவாக்மேன் பண்டல் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டில் தாங்க கொண்டு வர போகிறானுங்க. இந்த பண்டல் சரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே வாத்தை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க. தலையும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பட் இது வந்து டிஷர்ட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இது வந்து குயிக்மேன் பண்டல் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க? யாரும் மேபி கை வச்சிடாதீங்க. கை வச்சிங்கன்னா அப்புறம் நாமத்தை தான் போட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டுங்க, அம்ப்ரல்லா எமௌண்ட்டு. அப்படியே உட்காந்துட்டு படகுல போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து டைமண்ட் போடுங்க ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு க்ளோவாலுங்க ஸ்கின்னு, இதுவுமே வந்து டைமண்ட் போகிற ஈவெண்ட்டில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லேம்போகினிக்கான ஸ்கின்னுங்க. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்து வாத்தை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறானுங்க. ஸோ ரைட்டு, பரவாயில்ல, இதில் வந்தாலும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ வேணுன்றவங்க கை வச்சிருங்க. எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நாமும் போட்டுருவானுங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒருத்துங்க, டஸ்டிக்கலுக்கான ஸ்கின்னு. நம்ம இந்த ரோபோட்டு சிட்டி படத்தில் பார்த்துருப்பீங்களா, ஹேண்டில் துப்பாக்கி ஆட்டோமேட்டிக்காக சுடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி இருக்குங்க. நம்ம ரோபோ சிட்டினே சொல்லலாம். ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது வந்து எஃபெக்ட்லாம் வர கொடுத்துருக்காங்களாம். கையில் பாருங்கள், இப்படி தான் நமக்கு வந்து இருக்க போகுது. கன் எடுத்தோம்னா டபுள் டேமேஜ். ஏங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒர்த்தாக இருக்க போகுதுங்க. டபுள் டேமேஜ், மேகசின் வேறு சிங்கிள். ஸோ வெஸ்ட்டெல்லாம் கிழிச்சிட்டு போவோமே. ரேஞ்சு தாங்க மைனஸ். ரேஞ்சே நம்மளுக்கு தேவையில்ல. டபுள் டேமேஜ் இருக்குது, அது போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நைஃப்க்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா இது? ஏங்க பேக் பேக்கு நம்ம ஃப்ரேம் ஃபோட்டோ மாதிரியே இருங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேனுமே அப்படி சேமாக தான் இருக்குது. அந்த வாத்து மூஞ்சியே பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெட்டு ஸ்கின்னா. சரி, நான் வேறு என்னமோ நினச்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குலுகுலுவால் இதெல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஃபுல் ஈவெண்ட் ஸ்பெஷலாக வரப்போகுது. இந்த பண்டல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4மே அப்படி ஒரு ப்ரீமியம் ரிங் ஈவெண்ட் கிடையாது, டோக்கன் வேல் ஈவெண்ட், யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ தப்பி தவறி கூட யாரும் கை வச்சுறாங்க, அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறமா டஸ்டிக்கலுக்கான ஸ்கின் இப்படி தாங்க யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டேட் வந்து கிடைக்கல. ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங்கு இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பேனர் வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்சிச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்படி எல்லாமே ஒரு ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க, ஏப்ரல் ஃபுல் ஈவெண்ட் ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரானா மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி
இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதாவது ஃபிஷ் தீம் பேஸ் பண்ணி இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இதில் ஃபஸ்ட்டு பண்டலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டலுங்க, ஷார்க் பண்டல் சீ மான்ஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் கடல் வாழ் உயிரினம் அப்படின்ற மாதிரி நமக்கு அதுக்கு அர்த்தம், நமக்கு அது அர்த்தம் முழுசாக தெரியல. ஸோ இப்படி ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறானுங்க. இதுக்கு வந்து கில்லிங் எஃபெக்ட் அப்படின்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. பட் இப்படியெல்லாம் கொடுத்தானுங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் எக்கச்சக்கமாக பிடுங்குவானுங்க, உங்களுக்கே தெரியும். பட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கா பண்டல், அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணும், சொக்கா மட்டும் மாட்டி கூட்டு வந்திருக்கானுங்க கிழிஞ்சு போன துணியை. இதெல்லாம் எதில் கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரிலங்க, பார்த்துக்குங்க. இது ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மந்த்து அப்படி வருங்க அந்த ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் இல்லைன்னு முடியல, அந்த பண்டல் தாங்க அப்படியே சும்மா சொக்காவை கிழிச்சு மாட்டி விட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லூட் பாக்ஸ் நல்லா தண்ணி விழுற மாதிரி இருக்குது. இந்த லூட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு பேக் பேக் வந்து கொடுக்க போகிறானுங்க. அந்த பேக் பேக்கும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த பிரானா மீன் வாய் மாதிரியே இருக்குது, பார்க்க ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது, சும்மா சொல்கிறது. அப்புறம் இப்படி ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பைக்குக்கான ஸ்கின்னுங்க, இதுவும் ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து ஓசியில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. கன்ஃபார்ம் பேனர் கிடைக்கட்டும், கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நேடுக்கான ஸ்கின்னுங்க, நேடுக்கான ஸ்கின்னும் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பன்னி ஃபேஸ் மாஸ்க் இப்படி ஒன்று கொடுக்க போகிறானுங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு யூனிவர்சல் இங்கமெண்ட்டில் தான் வரப்போகுது. பட் வேணுன்றவங்க மட்டும் ஸ்பின் பண்ணி எடுத்துங்க. இதுக்கெல்லாம் வந்து 2000 டைமண்ட் கொடுத்து அந்த பண்டல் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வேணாம் தான் சொல்லுவேன். ரைட்டு கேஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக ஒரு சிஎஸ் சீசன் வந்து முடிய போகுது. அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து இந்த பேகு, செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 8 லெவல் முடிச்சோம்னா ஒரு ரிவார்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ரேங்க் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீரோய்க்கு போனோம்னா இப்படி அதெல்லாம் கொடுப்பானுங்க, உங்களுக்கே தெரியும்ல, வழக்கம் போல் டிஷர்ட்டு, பெயிண்ட்டு, இது அதுன்னு கொடுப்பானுங்க நிறைய. அதெல்லாம் டிங்கரிங் பார்த்து போன வாட்டி வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்தானுங்க, இந்த வாட்டி வந்து ப்ளூ கலரில் கொடுக்குறானுங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்குங்க, கலர் மட்டும் தான் சேஞ்ச், மற்றபடி எல்லாம் அப்படி தாங்க இருக்குது. ஹீரோய்க்கு போனால் இப்படி கொடுப்பானுங்களாம். அதுக்கப்புறம் மாஸ்டர் போனால் வாய்ஸ் பேக் கொடுப்பானுங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலைட் மாஸ்டர் போனால் இப்படி பெராங்கான ஸ்கின் தருவானுங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேனர், அவத்தர், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ் ரேங்க் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ருங்க, ரொம்ப நாள் வந்து நம்ம இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஓபி 49 அப்டேட்லேருந்தே இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து பார்த்துருவோம். அதாவது ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட்டு, இந்த பேண்ட்டு, இந்த எமோட்டு, இந்த க்ளோவால் எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்டு வர போகிறானுங்க. இதுக்கான கன்ஃபார்ம் பேனருமே இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லக்கி ராயல் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இந்த லக்கி ராயலில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து கொண்டு வர போகிறானுங்க. டிஷர்ட்டு மட்டும் ஒரு லக்கி ராயலில் வரப்போகுது. அதாவது டைமண்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஜூசு கைசன் ஸ்பெஷலாக அந்த ஒரு பிஸ்ட்டு ஈவெண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறானுங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 ட்ரெஸ் சொல்லியிருக்காங்க. 3 ட்ரெஸ்ஸில் வந்து 2 ட்ரெஸ் மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஏஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ ஏஞ்சலிக்கும் இந்த 2 டிஷர்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னொரு டிஷர்ட் வந்து அதுக்கான பிக்சர் வந்து கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு மேபி ரெட் கலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்திங்க அப்படி தான் வரப்போகுது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 50% ஆஃபர் கொடுப்பானுங்களா இல்லையான்னு தெரியல. மேபி வாய்ப்பு இருக்கலாம், கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஜூசஸ் கைசன் ஸ்பெஷலாக கொடுத்தானுங்க, இதுக்கும் கொடுப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி லீக்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு ட்ரெய்லர் கிடச்சிச்சு. பட் ஈவெண்ட்டுமே வந்து பாசிபிலிட்டி இருந்தது. பட் ஜூசு கைசன்ஸ் கொலாபரேஷனுக்கு பதிலாக நமக்கு வந்து தள்ளி வச்சிட்டானுங்க. அதுக்காண்டி இப்போ வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சுட வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா காலையில் தான் கிடச்சிது. இந்த காலையில் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து லீக் பண்ணுறேன். இதுக்கான பேனர் வந்து நான் காட்டுறேன். பேனரை காட்டினீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ நான் வந்து எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் கொடுப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிட்டர்னபிளும் பார்த்திங்கன்னா வந்து 2 வந்து கன்ஃபார்முங்க இது வரைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேனரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 100% 200% கன்ஃபார்மு. இதுக்கான டேட் வந்து சொல்கிறேன், நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. பர்பிள் ஏஞ்சலிக்கும் ரெட் கலரும் கன்ஃபார்மு இப்போதைக்கு. இதில் வந்து பாசிபிலிட்டி இன்னொரு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் டோக்கன் தான் வரப்போகுது. கீழே வந்து 200 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 ஸ்பின் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பேண்ட்டுங்க கன்ஃபார்மாக. இப்போ 5 ஸ்பின்னுக்கு 90 டைமண்டு. அப்போ 200 ஸ்பின் பண்ணால் எவ்வளோ டைமண்ட் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி லக்கில் நம்மளுக்கு இந்த ஃபீமேல் பேண்ட்டு கொடுத்துட்டானுங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒன்றும் எனக்கு புரியல. ஸோ ஃபீமேல் கொடுத்தாலுமே நம்ம வந்து டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம லக்கில் விழுந்தாலும் விழலாங்க. 100 ஸ்பின்னில் விழலாம், இல்லை 50 ஸ்பின்னில் விழலாம், இல்லை 10 ஸ்பின்லேயே கூட விழலாம். லக்கு எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு.
இதுக்கான டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் லெவல் 7-8க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ப்ரோ திடீர்னு பிப்ரவரி 1ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, லீக்கே வந்து காலையில் தான் கிடைச்சது. கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதிங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேம்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். இதில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேண்ட் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பாசிபிலிட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஸ்கை ப்ளூவும் இருக்குங்க. ஏன்னா இது 2 எதுக்காக பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன்னா, எல்லோ வந்து ரொம்ப ரேரு, இப்போ வந்து ரேர் ஐட்டத்தில் போயிடுச்சு. ஸோ அதனால் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வந்து நான் எதுக்காக ஸ்கை ப்ளூ சொல்கிறேன்னா, இப்போ வந்து ராயல், அதாவது லக்கி ராயல் வந்து ஸ்கை ப்ளூ டிஷர்ட் வந்து வந்ததுனால இதில் வரத்துக்கு பாசிபிலிட்டி 80% கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 பேண்ட்டு கன்ஃபார்மு. இது வந்து பாசிபிலிட்டி தான். இது வரலனாலும் நமக்கு வந்து க்ரீன் கலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 பேண்ட்டு 3 டிஷர்ட்டு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக கேம்குள்ளே வந்துடும். அதேமாதிரி ப்ரைம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி. சென்டரில் வந்து 3 நாள் கேப் இருக்குது. ப்ரீமியம் டோக்கனில் தான் வரப்போகுது. ஸோ கைஸ், அதுக்குள்ளே டைமண்டு இப்போ டபுள் டைமண்ட் டாப்அப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் சீக்கிரம் டாப்அப் பண்ணி எடுத்து வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடுக்கிறவங்க எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நானும் வந்து இந்த பேண்ட்டை கண்டிப்பாக எடுத்து ஆகணுன்ற ஒரு வெறியில் இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஈவெண்ட்டை வந்து நான் ஸ்பின் பண்ணி போடுவேன். நீங்களும் வந்து எவ்வளோ டைமில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்றைக்கி கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட்டு காஸ், நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.